பாரதிய ஜனதா கட்சி கொஞ்சம் அமுங்கி இருங்கள். எடப்பாடியை ஒரு சாதாரண மனிதரை போல இருக்கிறார். ஒரு பக்கத்து வீட்டில் என்னையா அப்படின்னு பழகுறது மாதிரி எடப்பாடியோட பழக முடியும். அந்த மாதிரி ஒரு மனிதர் தான். நீ ஒரு முதலமைச்சராக இருந்தவன் ஒரு கட்சிக்கு நாட்டுக்கே மாநிலத்துக்கே தலைவராக இருந்த ஒரு ஆள் நேரடியாக போய் திமுகவில் சேரலாமா? நான் போய் அங்கே மனு போட்டு திமுகவில் சேர்ந்தால் நீங்கள் நீ துப்ப மாட்டீர்களா? பஸ்ஸெல்லாம் இலவசம் கொடுக்க வேண்டாம், ஒன்றுமே செய்ய வேண்டாம். எல்லாருக்கும் 1000 ரூபாய் கொடுத்து ஒரு பொம்பளைக்கு ஒன்றும் ஆக போவதில்லை. சும்மா கிடைக்குதே என்று மகிழ்கிறார்களே தவிர எண்ணெய் கிண்ணத்துலேருந்து எண்ணெய் எடுத்து முதுகில் தேய்ச்சி விட்டு கவலைப்படாதீங்க. காங்கிரஸ் அங்கே போனால் நான் மூப்பனார் மாதிரி தனி காங்கிரஸ் வைக்கிறேன், பிறகு உங்களோட கூட்டு வைத்துக் கொள்கிறோம். பிஜேபி செய்யற பிழை தானே இப்ப இவங்க அந்த மாதிரியான ஒரு கூட்டத்தை நடத்துறதுக்கான ஒரு காரணமா இருக்கு. பிஜேபிக்கும் யோக்கியதை இல்லை, ஸ்டாலினுக்கும் யோக்கியது இல்லை. சமையல் எண்ணெய் மற்றும் உணவுப் பொருள் ஏற்றுமதியில் 20 ஆண்டு கால அனுபவம் பெற்ற ஸ்டார் எக்ஸ்போர்ட் ஹவுஸ் கயல் ஆக்ரோ ஃபுட்ஸ். விகடன் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணல தமிழ்நாடு தன்னுரிமை கழகத்தின் தலைவர் திரு பழ கருப்பையா அவர்களை சந்திக்கிறோம். ஐயா வணக்கம். அரசியல்ல எதிர்பாராத மாற்றங்கள் நடந்திருக்கு. திமுக கூட்டணிக்குள்ள தேமுதிக வந்திருக்கு. ஓபிஎஸ் இவ்வளோ நாட்களா திமுகவை எதிர்த்து அரசியல் செஞ்சுட்டு இருந்த ஓபிஎஸ் திமுகவுக்கு ஆதரவு நிலைப்பாடு எடுத்திருக்காரு. இந்த மாற்றங்களை எப்படி பாக்குறீங்க? ஆனா தேமுக அந்த பக்கம் போனதே ஒரு சரியில்லாத அரசியல் தான். அந்த அம்மா விஜயகாந்த் திமுகவினுடைய எதிர்ப்பு அரசியலை வலிமையாக கையில் எடுத்து நடத்தினார். அதன் காரணமாக ஒரு 13% வாக்குகள் வரையிலும் பெற்றார். அவர் ஒரு அஞ்சத்தக்க செல்வாக்கு மிக்க தலைவராகத்தான் வளர்ந்தார். ஆனால் தன்னந்தனியாக ஒரு இடத்தை அவ்வளவு சீக்கிரம் பெற்றுவிட முடியாது. அதனால் 3வது அணியில் அவர் தோற்று போனார் என்பது வேறு. ஆனாலும் வலிமையான தலைவராக இருந்தார். ஆனால் அந்த அம்மா அதிமுகவிலும் துண்டு ஓட்டு வைப்பது, திமுகவிலும் துண்டு ஓட்டு வைப்பது, எவன் ராஜ்யசபா கொடுக்குறான், எவன் கூடுதல் எண்ணிக்கையில் கொடுக்குறான், பிறகு அங்கே போவோம் என்று முடிவெடுத்தால் அது ஒரு அரசியல் சிந்தனைக்கு ஏற்ற செயல்பாடு இல்லை. அதாவது திமுக அகற்றப்பட வேண்டிய சக்தி என்று கொள்ளுங்கள், இல்லை என்றால் கொள்ளத்தக்க சக்தி என்று கொள்ளுங்கள். ரெண்டுமே உங்களுடைய பார்வை. இப்போ திருமாவளவன் இந்த நாளில் ஸ்டாலின் இல்லாவிட்டால் மாதம் மும்மாறி பெய்யாது என்று கருதுகிறவராக இருக்கிறார். அங்கே இருக்கிற கூட்டணி கட்சிகள் பூராவும் ஒத்துதுகிற கூட்டணி கட்சி நாயனத்தை இவர் கூட விட்டு விட்டு ஊதுகிறார், அவர்கள் விடாமல் ஊதுகிறார்கள். அது மாதிரி கூட்டணியெல்லாம் அப்படித்தானே இருக்கணும். ஐயா அப்படியெல்லாம் கூட்டணி எல்லாம் கிடையாது. ராஜாஜி கூட்டணியை கண்டுபிடித்து கொடுத்தவர் 3ஆம் மாதம் வெளியே மை ஹனிமூன் வித் அண்ணா இஸ் ஓவர் என்று சொல்லிவிட்டு வெளியே வந்து விட்டார். பிறகு விமர்சித்தார். அப்புறம் உங்களுக்கு தனி கொடி எதற்கு, தனி கட்சி எதற்கு? நான் சொல்லுகிறேன், 5 ஆண்டுகள் 10 ஆண்டுகள் திமுகவினுடைய எல்லா தீமைகளையும் நன்மைகளையும் நீங்கள் தூக்கி சுமப்பது என்றால் உங்களுக்கு தனி அடையாளம் தேவையில்லை, உங்களுக்கு தனி கொடி தேவையில்லை. 3 மாதம் கழித்து அவரவர் அரசியலுக்கு திரும்ப வேண்டும். அப்பொழுதுதான் உங்களுக்கு செயல்பாடு இருக்கும். நீங்கள் இப்போ செயல்பாடுகளை இழந்து விடுகிறீர்கள். 10 ஆண்டுகளாக ஸ்டாலின் பின்னாலே திரிகிறீர்கள். அவருடைய டிமெரிட்ஸை, அவருடைய குறைபாடுகளை சுமக்கிறீர்கள். அவருடைய மெரிட்ஸுக்கும் நீங்கள் பங்கு கொள்ளுகிறீர்கள். அதல்ல, உங்களுக்கு தனி கொள்கை இருக்கிறது, தனி கட்சி இருக்கிறது. ஆகவே நீங்கள் தனி செயல்பாடு வேண்டும். இல்லாவிட்டால் காலப்போக்கில் நீங்கள் செயலிழந்து விடுவீர்கள். நடக்காத கால் மரமளத்து போவது போல செயல்படாத கட்சி ஒன்றுமில்லாமல் போய்விடும். காங்கிரஸ் அந்த நிலைமைக்கு வந்தது, நீங்களும் அந்த நிலைமைக்கு வந்து விட்டீர்கள். இதே தானே அதிமுக கூட்டணிக்கும் போறோம். அது மாதிரி தான் அதிமுகவில் யார் நிலையாக இருக்கிறார்கள்? பாமக அந்த பக்கம் போய்விட்டு இந்த பக்கம் வருகிறார். இங்க ஒருவரு நிலையாக இருப்பதாக எனக்கு தெரியவில்லை. பழனிசாமியே பாஜக விட்டு வெளியே வந்து விட்டார். அப்புறம் இப்பொழுதுதான் சேர்ந்திருக்கிறார்கள். ஆகவே அங்க அந்த கால் மரமரத்து போகின்ற அளவுக்கு சேர்ந்திருப்பது என்பது இல்லை. இல்ல அதிமுக கூட்டணி பலவீனமா இருக்கு அப்படின்றீங்களா? இல்ல எப்படி சொல்ல? பலவீனமாக இருக்கிறது என்பது எப்பொழுது தெரியும் என்றால், தேர்தல் வருகின்ற போதுதான் மக்களிடம் மன உணர்வுகள் வெளிப்படும். அப்பொழுது இது வேண்டாம் என்று, எப்பொழுதும் ஒரு கட்சி வேண்டும் என்று சொல்வதை விட ஒரு கட்சி வேண்டாம் என்றுதான் மக்கள் முடிவெடுப்பார்கள். இந்த முறை 67 காமராஜருடைய ஆட்சி போக வேண்டும். காமராஜர் ஒப்பற்ற தலைவர், அது வேறு. ஆனால் அவருடைய ஆட்சி ரொம்ப காலமாக இருந்து விட்டது. இந்தி அது இது துப்பாக்கி சூடு, அரிசி பை, இப்படி பல காரணங்கள். போக வேண்டும், எது போக வேண்டும் என்று முடிவெடுக்கிறார். அப்புறம் எது பக்கத்தில் நெருக்கத்தில் இருக்கிறதோ அதை ஆட்சிக்கு தேர்வு செய்வார்கள். அதனால் திமுக ஆட்சி போக வேண்டும் என்ற ஆன்டி இன்கம்பன்சி ஓட்ஸ் அதிகமானால்தான் ஸ்டாலின் முடிவார். ஆனா அதை விட இங்க பாஜக எதிர்ப்பு அப்படிங்கிறது ஒண்ணு அதிக அளவுல இருக்கு அப்படின்ற ஒரு மனநிலை இருக்குல்ல தமிழ்நாட்டில். அது நீங்களே கூட சொல்லியிருக்கீங்க. இல்ல பாஜக இந்த மண்ணோட கொஞ்சம் ஒட்டாமல் இருக்கும், அது வேறு. உங்களுடைய கருத்தும் அதுவாதான் இருந்திருக்கு. இல்ல என்னுடைய கருத்து அது, எனக்கு இந்த இந்து மதத்தின் காரணமாகவும் ஜாதியின் காரணமாகவும் எனக்கு கடவுள் நம்பிக்கை உண்டு. ஒரு குறிப்பிட்ட சமயம் வழியாக சிந்திக்கின்றோம், அதெல்லாம் வேறு. ஆனால் அரசியலுக்கு சமயமும் ஜாதியும் தேவையில்லை என்பது என்னுடைய கருத்து. ஏனென்றால் அது
வரி வசூலிக்கிறார்கள், திட்டங்கள் போடுகிறார்கள். எல்லா மக்களுக்கும் ஒரே மாதிரி சட்டங்கள் தான், ஜாதி வாரியாக சட்டங்கள் எல்லாம் கிடையாது. அதனாலே அது மதமும் ஜாதியும் தேவையில்லை என்பது என்னுடைய கருத்து. பாரதிய ஜனதா கட்சி கொஞ்சம், என்னுடைய கருத்து, அதை நான் சொல்வதை வருத்தமாக கூட நினைப்பார்கள், கொஞ்சம் அமுங்கி இருங்கள். எடப்பாடி தான் முன்னிற்க வேண்டியவரே தவிர இந்த அரசியல் ஸ்டாலினா எடப்பாடியா என்று வந்து நிற்க வேண்டிய அரசியல் தான். இந்த அரசியலில் உங்களை நோக்கித்தான் நம்புகள் ஏற்படுகின்றன. எதனால் அவர்கள் வந்து எடப்பாடி ஒன்றும் பொருட்டில்லை என்பது போல ஒரு தோற்றத்தை உருவாக்கி கொண்டு உங்களின் மீதே பாய்கிறார்கள். நான் கேட்கிறேன், ஸ்டாலினை அகற்றி விட்டு மோடி வரப்போகிறார். இப்பொழுது மோடியை பற்றி, அமித்ஷாவை பற்றி பேச்சு. இங்கே நாம் ஒரு 2.5 லட்சம் கோடி வரவு செலவை எப்படி நடத்த போகிறோம்? இந்த மக்களுக்கு எப்படி நாம் சட்டபூர்வமான ஆட்சியை கொடுக்க போகிறோம்? அதுதான் இங்கே உள்ள கேள்வி. நீ என்ன செய்தா, எடப்பாடி என்ன செய்தார், பேசுவோம். ஆனா எடப்பாடியை முன்னிறுத்துறதுக்கு இன்று வரை பாஜக வந்து தயங்குகிறதா அப்படின்ற ஒரு கேள்வி எழுந்துகிட்டே இருக்கு. இல்லை, அப்படிதான் தயங்கினால் நீ ஸ்டாலினை வீழ்த்த வேண்டும் என்ற கருத்தில் பிடிமானமாக இல்லை என்று பொருள் என்றுதான் நான் சொல்வேன். நான் சொல்கிறேன், உனக்கு எதிரி ரொம்ப போன தேர்தலில் அண்ணாமலை புரியாமல் ஒன்று செய்து விட்டார். ஸ்டாலினை வீழ்த்தி அந்த இடத்துக்கு தன்னுடைய கட்சியை கொண்டு வருவதற்கு பதிலாக எடப்பாடியை வீழ்த்தி அந்த இடத்துக்கு தன் கட்சி வர வேண்டும் என்று அவர் செய்த முயற்சியின் காரணமாக சில பேரை பிரித்து கொண்டு போய், பாமகவெல்லாம் பிரித்து கொண்டு போய் எடப்பாடியையும் தோற்கடித்து தானும் தோற்று, என்ன இந்த ஐயர் புஷ்கரணியில் விழுந்து புஷ்கரணியும் கெட்டது ஐயரின் செத்தார் என்பது போல பாஜகவும் கெட்டது. இல்ல, அது தனிப்பட்ட அண்ணாமலையுடைய நோக்கமா? அது அண்ணாமலை அந்த எடுப்பு முனைப்பாக எடுத்த போது பாஜக சரி அவன் செய்து பார்க்கட்டும் என்று விட்டதனுடைய விளைவுதான் இப்பொழுது அண்ணாமலையை தள்ளி வைத்து விட்டு அவர்கள் பாஜகவை கீழே கொண்டு வந்து. இப்போதும் அவங்களுடைய செயல்பாடு வந்து ஸ்டாலினை வீழ்த்துறது மாதிரி தெரியலையே, தன்னை முன்னிலைப்படுத்திக்கிற மாதிரி தானே அவங்களுடைய செயல்பாடுகள். அப்படி இல்லை, அவர் முதலமைச்சராக எடப்பாடி தான் இருப்பார் என்று சொல்லுகிறார்கள். முன்பு ஸ்டாலினை வீழ்த்துவதற்கு பதிலாக எடப்பாடியை வீழ்த்தி அந்த 2வது இடத்துக்கு தான் வர வேண்டும் என்று நினைத்தது நல்ல போக்கு. மதுராந்தகத்துல கூட மோடி வந்து எடப்பாடி பழனிசாமி அதிமுகங்கிறத வந்து முன்னிறுத்தலையே. அது நயமாக இருக்கும் என்று எனக்கு தோன்றவில்லை. வெளியே இருந்து பார்க்கின்ற நான் சொல்லுகிறேன், எடப்பாடி நல்லதாகவோ கெட்டதாகவோ சில சங்கதிகளை முன்னெடுத்தார். நான் சொல்லுகிறேன், அவர் இந்த 7.5% மாணவர்களுக்கு கொடுத்தது மருத்துவக் கல்லூரிக்கு ஒதுக்கீடு, அதுபோல் 10.5% கொஞ்சம் பிற சமூகத்தினருடைய எதிர்ப்புக்கிடையே கூட வன்னியர்களுக்கு ஒதுக்கியது. இதை வன்னியர்கள் தான் ரொம்ப கருத்தாக கொள்ள வேண்டும். ஏனென்றால் இவர்களுடைய அன்பை பெறுவதற்காக சில பேருடைய பகையை பெற்றுக்கொண்டார். இது 2ஐயும் அவர் தைரியமாக ஒரு சாதாரண மனிதரை போல இருக்கிறார். ஒரு பக்கத்து வீட்டில் என்னையா அப்படின்னு பழகுறது மாதிரி எடப்பாடியோட பழக முடியும். அந்த மாதிரி ஒரு மனிதர் நான் அந்த இருந்திருக்கேன்ல. நீங்க அப்படி பழகியிருக்கேன்ல எடப்பாடியை. நான் அந்த கட்சியில் தானே இருந்தேன். ஆகவே பாஜக தன்னை முன்னிலைப்படுத்திக் கொள்வது என்பது பாஜகவினுடைய எதிர்ப்பெல்லாம் இந்த கூட்டணியினுடைய எதிர்ப்பாகி ஸ்டாலினுக்கு பலமாகி விடக்கூடாது. நல்லதோ கெட்டதோ பாஜகவை அவர்கள் ஏன் குறிவைக்கிறார்கள் என்றால், இந்த எதிர்ப்பு நிலையை எடப்பாடியிடமிருந்து அமித்ஷாவுக்கோ அண்ணாமலைக்கோ வேற யாருக்கோ மாற்ற வேண்டும் என்று நினைக்கிறார்கள். அண்ணாமலை இப்பொழுது தலைமையில் இல்லை, மாற்ற வேண்டும் என்று நினைக்கிறார்கள். அதனால தான் விடாமல் இந்தி வந்து விடும், சமஸ்கிருதம் வந்து. நான் சொல்கிறேன், இப்போ 25 வருஷம் நீ கூட்டணியில் இருந்திய காங்கிரஸில், அந்த இந்தி வேண்டாம் என்று சொல்லி தேசிய மொழி நிலையிலிருந்து இந்தியை எடுத்திருக்க வேண்டுமா வேண்டாமா? நீ போய் 1,70,000 கோடி அடித்து அந்த கட்சியை கவிழ்த்து விட்டு வந்தாயே தவிர நியாயமாக என்ன நடந்திருக்க வேண்டும் என்றால், ராகுல் சொல்ல வேண்டும், இன்னும் 3 பிறவிக்கும் முகத்திலேயே முடிக்க மாட்டேன், மன்மோகன் சிங் போன்ற மிகச்சிறந்த ஆட்சி கவிழ்வதற்கு உன்னுடைய ஆவண ராஜாவும் கனிமொழியும் காரணம் என்று அவர்கள் முகத்தில் முடிக்க மாட்டேன் என்று சொல்லியிருக்க வேண்டும். இவர் மோடி என்ன சொல்லியிருக்க வேண்டும், 100 வருஷமாக முயன்றோம், வர முடியவில்லை, முன்னால் தான் வர முடிந்தது ராஜா என்று திமுகவை தழுவி கொண்டிருக்க வேண்டும். நேர்மாறாக இது நடந்தது. அந்த வழக்கு தான் 30 வருஷம் நடக்கும். கீழ்கோர்ட்டில் இல்லை, நாங்கள் மேற்கோர்ட்டில் நடக்கும். பிறகு ஹைகோர்ட்டில் தள்ளுபடியான வழக்குகளை தான் சுப்ரீம் கோர்ட்டில் உறுதி. அதெல்லாம் விடுங்க. இந்த நீதிமுறையே சரியில்லை. ஒரு ஊழல்வாதியை தண்டிக்க அவர்களால் முடியாது. அது சும்மா பழி வாங்குவதற்கு வழக்குகளை போடுவார்கள். இதனால் எந்த அரசு இல்லைன்னா 50 ஆண்டுகள் ஊழல் எடப்பாடி மீது இப்ப இருக்க நீதிமுறை அமைப்பில யாரும் தண்டிக்க. எங்க பாருங்க, KN நேருவின் மீது ஒரு வழக்கை பதிவு செய்ய வேண்டியது ஸ்டாலினுடைய அரசாங்கம். எப்படி பதிவு செய்வார் அவர்? அங்கிருந்து அமலாக்கத்துறை நீ பதிவு செய் என்று சொல்கிறது. பதிவு செய்ய மறுத்து விட்டார்கள். பிறகு கோர்ட்டுக்கு போகிறது. கோர்ட்டு கூப்பிட்டு பதிவு செய் என்று சொல்லுது. சரி, பதிவு செய்து விடுவோம். பிறகு அந்த வழக்கை விசாரிப்பார்களா? விசாரிக்க. இதற்கு 50 ஆண்டுகளாக ஊழலை ஏன் ஒழிக்க முடியவில்லை என்றால், இந்த ஊழல் குறித்து ஆளுங்கட்சி கையிலேயே பொறுப்புகள் இருந்து ஆளுங்கட்சிக்காரனே ஊழலாக இருந்தால் அதை ஒழிப்பதற்கு சர்க்கார் வக்கீலை அவன் நியமிக்கிறான், போலீஸ் அதிகாரியை அவன் நியமிக்கிறான். ஒரு காலத்தில் முடியாது. பிறகு நீதிமன்றங்களில் ஒன்றென்று நடந்தாலும் அடுத்தடுத்து தள்ளி கொண்டு போய் அவன் வாழ்நாளைக்குள்
அவனுடைய சொத்தை பிள்ளைகள் அனுபவிப்பார்கள். அவன் வாழ்நாளில் தண்டனைக்கு வர மாட்டான். 2002 தோன்றிய துரைமுருகன் வழக்கு மூடப்பட்டு, திமுக ஆட்சியில் மூடப்பட்டு, இப்பொழுது மீண்டும் திறக்கப்பட்டு, எப்பொழுது அனுபவிக்க போகிறார் நம்முடைய துரைமுருகன்? அவருடைய சொத்தை அந்த குடும்பம் அனுபவிக்கும். இதுதான் நம்முடைய ஆட்சி முறை. இந்த ஊழலை ஒழிப்பதற்கு நம்முடைய அரசியல் சட்டம் போதுமானதில்லை. ஏனென்றால் ஆளுங்கட்சி கையிலே அவர்கள் நினைக்கவில்லை, ஆளுகிறவன் இவ்வளவு ஊழலாக இருப்பான் என்று வல்லபாய் பட்டேலுக்கு தெரியாது, அம்பேத்கருக்கு தெரியாது, நேருவுக்கு தெரியாது, நம்மை போல இருப்பான் என்று அவர்கள் கருதி விட்டார்கள். ஆனால் இவர்கள் எல்லா மந்திரிகளும் நேரடியாக கொள்ளையடிப்பது. பிறகு ஒரு முதலமைச்சர் ஒரு கிரிமினல் குற்றவாளி என்று சிறையில் இருப்பவனை மந்திரியாக நியமனம் பண்ணுகிறார். இவனுக்கு போய் நான் எப்படி சிறையிலே பதவி பிரமாணம் செய்து வைப்பேன் என்று கவர்னர் சொன்னால், தட் இஸ் மை ப்ரையாரிட்டி, ஐ வில் அப்பாயிண்ட் ஹிம் as a மினிஸ்டர் என்று ஸ்டாலின் சொல்லுகிறார். செந்தில் பாலாஜி மந்திரியாக ஆக்குகிறார். 1.5 ஆண்டுகள் மந்திரியாகவே உள்ளே இருந்து விட்டு வெளியே வந்தார் என்றால் உங்களுடைய சட்டம் தோற்று விட்டது. யுவர் லா ஹஸ் ஃபெயில்டு. ஆனா அமலாக்கத்துறையை பயன்படுத்தி பாஜக அரசு இப்படியான சதிகளை செஞ்சுக்கிட்டே இருக்கு தொடர்ந்து. இதெல்லாம் சதி இல்லைங்க. திருடன் இந்த சப் இன்ஸ்பெக்டருக்கு என்ன பிடிக்காதுங்க, காசு கேட்டார் கொடுக்க மாட்டேன்னு, அதனாலதான் என் மேல கேஸ் போட்டார் சொல்ற மாதிரி இந்த பேச்செல்லாம். ஓபிஎஸ் திமுகவுக்கு ஓபிஎஸ் ஹஸ் கமிட்டட் சூசைடு என்பதுதான் என்னுடைய கருத்து. எனக்கு ரொம்ப பழக்கமாவார், நல்ல மனிதர், ரொம்ப இயல்பாக பழகுவார். அவர் முதலமைச்சராக இருக்கிற போது பல நேரம் ராத்திரி இரவு 11 மணிக்கெல்லாம் பேசி கொண்டிருக்கிறேன். ரொம்ப இயல்பாக இருப்பார், என்ன கித்தாப் இருக்காது. ஆனால் அப்படிப்பட்ட மனிதர் எடப்பாடியை சரி செய்து கொண்டு போக முடியாமல், எடப்பாடி இணையான அதிகாரத்தை கொடுத்து வைத்திருந்தார். இவரும் ஒரு முதலமைச்சராக இருந்தவர் என்கின்ற நிலை, அந்த இதை பொறுத்து கொள்ள முடியாமல் அவரோடு சண்டை போட்டு கடைசியில் அவரை பிடிச்சி வெளியே தள்ளி திரும்ப உள்ளே நுழைவதற்கு முயன்று ஒன்று நடக்காமல் கடைசியாக போய் முழு எதிரியிடம் சரண்டர் ஆகி அதிமுகவில் முதலமைச்சராக இருந்தார். சின்ன ஆளெல்லாம் போகட்டும், இந்த உங்களோடு இருந்த வைத்தியெல்லாம் போகட்டும், எங்கெல்லாம் ஏதோ போகட்டும் அதெல்லாம். ஆனால் நீ ஒரு முதலமைச்சராக இருந்தவன், ஒரு கட்சிக்கு நாட்டுக்கே மாநிலத்துக்கே தலைவராக இருந்த ஒரு ஆள் நேரடியாக போய் திமுகவில் சேரலாமா? சேர்ந்தாரா இல்லையா? திமுக ஆட்சி சிறந்த ஆட்சி என்று சொன்ன பிறகு இதை சொல்வதற்கு எதற்கு 5 ஆண்டுகள் ஆனது? நான் கேட்கிறேன். இந்த 5000 கொடுத்த பிறகுதான் சிறந்த ஆட்சி என்று தெரிந்ததா? இதை அப்பொழுதே வெளியே வந்தான். சரி விடு, அவருக்கு வேற வாய்ப்பே இல்லை அப்படிங்கிறத பார்க்க வாய்ப்பு இல்லைன்னா அப்புறம் தெக்க வடக்குங்கிறதா, வடக்க தெக்குங்கிறதா? அவரு ரொம்ப நாள் போராடிக்கிட்டு இருந்தாரு. எப்படியாவது ஆட்சிக்கு வர வேண்டும் என்று வெளிப்படையாகவே கேட்டு பார்த்தாரு. எதிர்கட்சிகள் ஆட்சிக்கு வர வேண்டும் என்று விரும்புகிறேன். யார் வந்தாலும் சரி ஆட்சி வரட்டும், திமுக விழட்டும் என்று விரும்புகிறேன். எனக்கு எவனும் மதிப்பு கொடுப்பதில்லை, எவனும் கேட்பதில்லை என்னை என்று பிறகு நான் போய் அங்கே மனு போட்டு திமுகவில் சேர்ந்தால் நீங்கள் என்னை துப்ப மாட்டீர்களா கேட்கிறேன். நான் நேற்று வரையிலும் திமுகவினுடைய ஆட்சி வீழ வேண்டும் என்பதை அடிப்படை கொள்கையாக வைத்து பேசிக் கொண்டிருக்கிறேன். ஏனென்றால் அதற்கான காரணங்கள் எனக்கு இருக்கின்றன. அப்புறம் இன்றைக்கு போய் நான் திமுகவை எப்படி ஆதரிப்பது? அப்படித்தானே டிடிவி தினகரனும் பேசிட்டு இருந்தாரு. எடப்பாடி எதிர்த்து தான் நாங்க கட்சியை ஆரம்பிச்சிருக்கோம். எடப்பாடி எதிர்த்தவரு எடப்பாடியோட சரி செய்து கொண்டாரு கூட பேசினாரு. இல்ல அது இருக்கட்டும், பொது எதிரியே திமுகவா வைத்துக் கொண்டாருல, அதுலயாவது சரியா இருந்தாருல, அதுல மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட், அதுல பொது எதிரியாவா சரியாக வைத்துக் கொண்டாருல. இந்த நிலைப்பாடுகளில் எப்படி உள்ளார்கள்? இப்ப விஜய் எடப்பாடியோடு சேர்ந்தால் நான் விஜய் விமர்சிக்கிறேன், நீ ஒரு பி டீமாக ஆகிவிடாது என்று. விஜய் எடப்பாடியோடு சேர்ந்தால் நல்லது தான், போ ஒரு 70-80 சீட்டு வாங்க, துணை பிரதமராக கூட முதலமைச்சராக கூட வாயில் தான் சொல்லுவேன். நேற்று சொன்னீர்களே என்றால் இது எதிர்நிலைகளுக்குள் இருக்கின்ற இணக்கம். நீ எதிரியோடே போய் அவரோட சேர்வது என்று சொன்னால் என்ன, அது சரியான போக்கில் அவருடைய மதிப்பு போய்விடும். ஆனால் நான் சொல்கிறேன், மக்கள்கிட்ட என்ன கருத்து ஏற்பட போகுதுன்னா, அவருடைய சொந்தக்காரன் கேட்டேன் என்ன கருத்து ஏற்படும், என்ன அப்படி போய் ஸ்டாலின் விழுந்துட்டாரு அப்படின்னு சொல்லுவான். அவருடைய மதிப்பு இன்னொரு 15 நாள் கழித்து நீங்கள் பாருங்கள், அவர் செய்தது ஒரு சூசைட். ஸ்டாலின் தப்பான ஆட்சி நடத்துகிறார். நான் சொல்லுகிறேன், 5.5 லட்சம் கோடி அவருடைய ஆட்சி காலத்திலே வாங்கியிருக்கிறார். இலவசங்களாக கொடுத்து கடனை வாங்கி இலவசங்களை கொடுப்பது. 50 ஆண்டு காலமாக நாடு சுதந்திரம் அடைந்ததிலிருந்து எடப்பாடி காலம் வரையிலும் 5 லட்சம் ரூபாய் கடன். இவருடைய ஒருவருடைய ஆட்சி காலத்தில் 5.5 லட்சம் ரூபாய் கடன் என்று சொன்னால், இதற்கு மாதம் ஒன்றுக்கு 80,000 கோடி கட்டுகிறார்கள். 5.5 லட்சம் கடன் இருக்கிறது. அடுத்த ஆண்டு அரசை நடத்துவதற்கு 1,80,000 கோடி கடன் வாங்கினால்தான் நடத்த முடியும் என்று இப்பொழுதே நிதிநிலை அறிக்கை சொல்லுகிறது. அடுத்த ஆண்டு ஆட்சிக்கு வருகிறவர் எடப்பாடியாக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், 1,80,000 கோடி மீண்டும் கடன் வாங்கினால்தான் இருக்கிற சோர்சஸை வைத்து நடத்த முடியாது. அப்படி ஒரு நிலைமையை ஒரு ஆட்சிக்கு, ஒரு அரசாங்கத்திற்கு ஏற்படுத்தி வைத்திருப்பவர் நம்முடைய ஸ்டாலின். பஸ் இலவசம்,
அப்புறம் கோடை காலத்துக்கு 2000 இலவசம், எல்லாம் நீ சொல்லிக்கொண்டே போனால் எந்த வளர்ச்சி திட்டம், எந்த மூலதன செலவுகள் செய்யாமல், நாட்டினுடைய அமைப்பை வலுப்படுத்தாமல், போதுமான மருத்துவமனைகள் இல்லை, போதுமான மருத்துவமனைகளே இல்லை. நாடு வளர்ச்சி அடைந்திருப்பதற்கு ஏற்ப ஏற்கனவே உள்ள மருத்துவமனைகள் அப்படியே இருக்கின்றன, ஓடிக்கொண்டிருக்கின்றனவே தவிர வேறு எதுவும் இல்லை. ஊர்தோறும் பள்ளிக்கூடங்களை ஏற்படுத்தியது போல ஊர்தோறும் மருத்துவமனையை ஏற்படுத்தியிருக்க வேண்டும். நீ ஒன்றுமே செய்ய வேண்டாம், பஸ் எல்லாம் இலவசம் கொடுக்க வேண்டாம், ஒன்றுமே செய்ய வேண்டாம். எல்லாருக்கும் கல்வி, நல்ல ஆசிரியர்கள் நியமி, நீ வாத்தியார்களே போடுவதில்லை, டெம்பரரியாகவே வைத்துக் கொள்கிறாய். அதே மாதிரி நல்ல மருத்துவமனைகளை ஊர்தோறும் நிறுவு. இது 2 பணியையும் செய். இந்த உனக்கு முடிஞ்ச ரோட்டை போடு, வேற ஒன்றும் செய்ய வேண்டாம். தேசிய நெடுஞ்சாலை இருக்கிறது. இப்போ அந்த இலவச திட்டங்கள், குறிப்பா மகளிர் உரிமை தொகை, இலவச பேருந்து, இந்த மாதிரியான திட்டங்களை வாங்குவதற்காக செய்கிறாயே தவிர இந்த இலவசங்களால் அவர்களுடைய தேவைகளும் நிறைவடைவதில்லை. அதே சமயத்தில் நல்ல மூலதன செலவுகள் செய்து நாட்டினுடைய கட்டமைப்பை பெருக்குவதற்கான வழியையும் நீ தவற விட்டு விடுகிறாய் என்பது என்னுடைய கருத்து. இதே தானே எடப்பாடி பழனிசாமி அவர்களும் அறிவிக்கிறாரு. இப்ப நாங்க 1000 ரூபாய் கொடுத்தா நாங்க 2000 தருவோம். ஆண்களுக்கும் பஸ் இலவசம். நீங்க சொல்வது என்ன என்றால், நான் சொல்வது இந்த நாட்டினுடைய வளர்ச்சிக்கான திட்டத்தை சொல்லுகிறேன். இந்த சொல்வதற்காக அவரும் போட்டியாக சொல்லுகிறார் என்றே வைத்துக் கொள்ளுங்கள். பிறகு நான் அவருக்கும் சொல்வேன், நீங்கள் மூலதன செலவுகளை கட்டுமானங்களுக்கு செலவிடுங்கள், நாட்டை பலப்படுத்துங்கள். ரெண்டு தான் வழங்கணும் ஒரு மாநில அரசு, கல்வி, சுகாதாரம். 2 எனக்கு முடியலை, நான் தனியாரிடம் போக வேண்டும் என்ற நிலை இருக்கக்கூடாது. திமுக, அதிமுக 2 அரசுகளும் இதை முன்னெடுக்கணும் அப்படிங்கிறத எல்லா அரசுகளும் இதை முன்னெடுக்கணும். நான் நாட்டினுடைய பொதுவான நன்மைக்கு தான் சொல்லுகிறேன். எடப்பாடி பலவற்றை இந்த தடவை திருத்திக் கொள்வார் என்று நான் நினைக்கின்றேன். எடப்பாடியிலேயே எனக்கு ரொம்ப பிடிச்ச, அவர் ஆட்சியிலேயே பிடித்த ஒன்று குடிமராமத்து முறையை அவர் கொண்டு வர முயன்றது தான். அதை அவரே சொல்றது இல்லை, நான் தான் சொல்லி கொண்டிருக்கிறேன். குடிமராமத்து என்று ஒன்றை கொண்டு வந்தார். அது அவர் 2-3 செய்தாருங்க. ஒன்று 7.5% மெடிக்கல் காலேஜில் இடம் கொடுத்தார் அரசு மாணவர்களுக்கு, நல்ல திட்டம். 10.5% அந்நியர்களுக்கு அவர் கொடுத்தது, பிற சமூகங்களின் எதிர்ப்புக்கிடையே கொடுத்தார். அது அவராக எடுத்த முடிவது. 3வது செய்தது குடிமராமத்து. அதை அவர் பேசுவதே இல்லை, நான் பேசுகிறேன். குடிமராமத்து என்பது சோழர்கள் காலத்து திட்டம். ஒவ்வொரு கிராமமும் தன்னுடைய வேலையை தானே செய்து தன்னுடைய கிராமத்துக்கான எல்லாவற்றையும் பூர்த்தி செய்து கொள்ள வேண்டும். அரசு அதற்கு உதவும். இப்போ வீராணை திட்டத்தையோ கல்லணை திட்டத்தையோ கட்டுவதற்கு அரசு உதவாமல் பண்ணியிருக்க முடியாது. ஆனால் சிறு வாய்க்கால்களை ஏற்படுத்தி கொள்வதற்கு அவர்களை செய்து கொள்ள முடியும். ஆகவே ஒவ்வொரு கிராமமும் தன்னுடைய சுய தேவையை பூர்த்தி செய்து கொள்வதற்கு குடிகளே மராமத்து பணியை மேற்கொள்ள வேண்டும். வெள்ளக்காரன் மராமத்தை நான் செய்வேன், உன் வேலை இல்லைடா போடான்ட்டான். அது அவன் தான் மாற்றி விட்டான், சிஸ்டத்தை மாற்றிருக்காங்க. அந்த பழைய சிஸ்டத்தை நோக்கி அவர் போறார். உங்களுக்கு வேண்டிய உதவிகளை நான் செய்கிறேன், உங்களுடைய ஊருக்கு வேண்டிய வாய்க்காலை தூர்வாரி கொள்ளுங்கள், ஏரிகளை தூர்வாரி கொள்ளுங்கள், உங்களுடைய விவசாயம் செழிப்பதற்கு எல்லா மக்களும் பங்கு பெறுங்கள், அல்லது நிலம் வைத்திருப்பவர்களாக அது பங்கு பெறுங்கள். நிலம் வைத்திருப்பவர்கள் அதை பங்கு பெற வேண்டும். இந்த குடிமராமத்து என்கின்ற முறை கிராம சுயதேவை பூர்த்தி முறை. இது எப்படி எடப்பாடிக்கு தெரிந்தது என்றால், அவர் விவசாயி என்பதனாலே தெரிந்து வைத்திருக்கிறார். இதை அவர் வலியுறுத்தவில்லை என்று இப்பொழுது நான் நினைக்கிறேன். இல்லை, தேர்தல் அறிக்கையில் வலியுறுத்தக்கூடும். அவருடைய சுயமான சிந்தனையில் உதித்த மிகச்சிறந்த திட்டம் அது. இந்த திட்டத்தை அவர் நிறைவேற்றினாலே கிராமங்கள், விவசாயம் எல்லாம் செழிப்படைந்துவிடும். இந்த இலவச சனியன்களை விட்டு தொலைத்து விட்டு போகிறான். 1000 ரூபாய் கொடுத்து ஒரு பொம்பளைக்கு ஒன்றும் ஆக போவதில்லை, சும்மா கிடைக்குதே என்று மகிழ்கிறார்களே தவிர, ஒரு நாடு பெரிய அளவு முன்னேற்றம் அடைவதற்கு இந்த வெறும் என்னுடைய கருத்தை தான் சொல்கிறேன். நான் ஒரு தனி கட்சி வைத்திருக்கிறேன், எனக்கு தோன்றியதை நான் சொல்லுகிறேன். இது பெரிய அளவுக்கு உதவாது. ஆனால் எதுவாக இருந்தாலும் ஸ்டாலின் ஒரு கிரிமினலை மந்திரியாக சிறைக்குள்ளே ஆக்குவேன் என்று சொல்லுகிற அரசு போக வேண்டும். இன்னொரு முக்கியமான பிரச்சனை, கூட்டணியை மையப்படுத்தி காங்கிரஸ் நீண்ட காலமாக அந்த பிரச்சனை நடந்துட்டு இருக்கு. ஆட்சியில் பங்கு வேண்டும், அதிக சீட்டு வேணும்னு. இப்போ அது கிட்டத்தட்ட அது முடிவுக்கு வந்திருக்குன்னு நினைக்கிறேன். எல்லாருமே கூட்டணியை பற்றி வெளில பேச வேணாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, குழுவும் அமைச்சிருக்காங்க. திமுகவோடு தங்கி விடுவார்கள் காங்கிரஸ்காரர்கள். என்ன காரணம் என்றால், அதாவது நான் சொல்லுகிறேன், 170 இடங்களில் திமுக இருக்கிற போது ஒரு காலத்தில் உங்களுக்கு பங்கு தர மாட்டார்கள். தந்தாலும் உங்களுடைய மந்திரி பதவி வலுவாக இருக்காது. அவன் 130 இடம் வலுவேன். 170 அதிமுகவுக்கும் பொருந்தும். 170 இடங்களில் இவர்கள் நின்றால், இவர்களே தன்னுடைய கட்சியே போதிய பெரும்பான்மை பெறுகின்ற போது எதற்கு இன்னொரு இடம் கொடுக்க வேண்டும்? அப்பொழுது நீ என்ன செய்ய வேண்டும்? உன்னுடைய கட்சியை வளர்க்க வேண்டும். இந்த கட்சி அதிக வாக்குகளை மக்களிடம் சேகரிக்கின்ற நிலைமை வந்து அவன் தானாகவே உனக்கு இடம் கொடுப்பான். உன்னை விட்டு அவனால் அரசியல் நடத்த முடியாது என்கிற நிலையை நீ ஏற்படுத்த வேண்டும். நீ எல்லா காலத்திலும் கொத்தடிமையாக 10 ஆண்டுகளுக்கு திமுக செய்கிற எல்லா தப்புகளையும் சுவீகரித்து கொண்டு
அவனுடைய தப்புக்களுக்கெல்லாம் நீயும் சேர்ந்து அடைகாத்து கொண்டு ஒரு நாள் வெளியே வந்து எனக்கு ஆட்சியில் பங்கு வேண்டும் என்று சொன்னால் உனக்கு இதுவரையில் நீ நடக்காத கால் மரமறுத்து போயிருக்கிறது. நீ அரசியலை நடத்தவில்லையே. வெளியே வந்து ஆளுங்கட்சிக்கு எதிராக நடத்துகின்ற அரசியல் தான் அரசியலை தவிர நீ வெளியே வந்து அரசியலை 5 ஆண்டுகளாக நடத்து. இப்பொழுது உன்னோடு கூட்டு சேர வேண்டும் என்றால் எனக்கு பங்கு வேண்டும், என்னுடைய கட்சியில் இவ்வளவு பெரிய வளர்ச்சி இருக்கிறது என்று சொல்லு. ஒன்றுமே இல்லாமல் சேர்ந்தே நாயனத்தை ஊதி விட்டு வாயை விட்டு எடுக்காமல் ஊதி விட்டு இப்பொழுது வந்து நீ இவ்வளவு இடம் வேண்டும் என்று கேட்டால் அவன் எப்படி கொடுப்பான்? ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கொடுத்தாதான் கட்சியை வளர்க்க முடியும் அப்படின்னா சிலர் பேசுறத பார்க்க இது அறிவான பேச்சா? இதை பேசினவர் யாராக இருந்தாலும் இது அறிவான பேச்சா? நீ வெளியே இருந்து எதிரரசியல் நடத்தித்தான் கட்சியை வளர்க்க முடியுமே தவிர அவனோடு ஒத்தூதி கொண்டே இருந்து விட்டு தினந்தோறும் 5 வருஷமாக வாயை எடுக்காமல் ஒத்தூதி விட்டு வெளியே வந்து ஆட்சியில் அந்த பெரிய நாயனத்தை நான் கொஞ்ச நேரம் ஊதுகிறேன்னா உனக்கு ஒத்துவதான் தெரியும், உனக்கு பெரிய நாயனத்தை ஊத தெரியாது. அது ஊதி பழக்கப்பட்ட ஸ்டாலினுக்கு தான் ஊத தெரியும். அதனால நான் என்ன சொல்லுகிறேன் என்றால், நீ வெளியே வந்து அரசியல் நடத்தி உன்னுடைய கட்சியை வளர்த்து கொண்டு இப்பொழுது ஆட்சியில் பங்குகள் தராவிட்டால் இன்னொருவனோடு சேரு, அப்பொழுது உனக்கு அதில் வலு வரும். அது இல்லாமல் சும்மா அவனோடு காலமெல்லாம் கட்டி கிடந்துக்கிட்டு செல்வ பெருந்தகை 28 வழக்கு இருக்கிறது, அவரால் எதிர்க்க முடியுமா ஸ்டாலினை? பானா சிதம்பரத்திற்கு ராஜ்யசபா பதவி வேண்டும். அவர் 40 ஆண்டுகளாக இவர்கள் நடத்தி இருக்கிற அரசியல் என்ன என்றால், எந்த கட்சியும் வளர்ப்பதில்லை, கூட்டணி சேர்வது, நம்ம 10 பேர் எம்பி ஆகிவிடுவது, காங்கிரஸ் அங்கே ஆட்சிக்கு வந்துவிடும், அதில் போய் நம்ம மந்திரி ஆகிவிடுவது. இப்படியே சுகம் கண்டவர்கள் இந்த திருநாவுக்கரசு, தங்கபாலு, நம்முடைய பானா சிதம்பரம் எல்லாரும் இதே வழியில் சுகம் கண்டவர்கள். இந்த கட்சியை அவர்கள் வளர்த்தவர்களே இல்லை. இன்றைக்கு திடீரென்று ஆட்சியில் பங்கு என்றால் எப்படி கொடுப்பானவன்? நீ 5% ஓட்டுக்கு எப்படி வந்தாய்? 35% தலைவர் காமராஜ் வைத்திருந்தார். அந்த ஓட்டிலிருந்து 5% எப்படி? செயல்படாமல் 5ஆக ஆகிவிட்டீர்கள். இப்பொழுது திடீரென்று ஆட்சியில் பங்கு கொள்ளாதீர்கள். இது ஒரு 2 ஆண்டுகளுக்கு முன்னாடி வெளியே வாருங்கள், இப்பொழுது கூட வெளியே வாருங்கள், வெளியே வந்து எதிர் அரசியல் நடத்துங்கள். இவ்வளவு தப்புகளையும் திமுக செய்கிறது என்று அதற்கு எதிர நீர்த்து உங்களை நிறுத்தி கொண்டு அதனுடைய சிறப்பை பெறுவதற்கு முயலுங்கள். 5 8 ஆகும், 8 15 ஆகும், 15 35 ஆகும். காங்கிரஸ் ஒரு நல்ல கட்சி, தவறுகளுக்கு இடையே பெரிய நன்மைகளும் செய்த கட்சி. நான் சொல்கிறேன், அதாவது அவர்கள் தான் கிரீன் ரெவல்யூஷனை கொண்டு வந்தார்கள், அவர்கள் தான் மன்மோகன் சிங்கினுடைய வழியாக மார்க்கெட் ஓரியன்ட் எக்கானமியை தொடங்கி வைத்தார்கள். எத்தனையோ செய்திருக்கிறார்கள், எமர்ஜென்சியை கொண்டு வந்திருக்கிறார்கள், இலங்கையை அழித்திருக்கிறார்கள், எல்லாம் இருக்கும் என்று வைத்துக் கொள்ளுங்கள். இப்போ அது முக்கியம் இல்லை. நான் என்ன சொல்கிறேன் என்றால், வெளியே வந்து செயல்பட்டு கட்சியை வளர்த்து அதற்கு பிறகு இடங்கள் இல்லை. காங்கிரஸ் இப்படிலாம் நெருக்கடி கொடுக்கறதுனால தான் தேமுதிகவை எப்படியாவது திமுக உள்ள கொண்டு வந்திருக்காங்க. 1/2% ஓட்டு இருக்கு, அந்த அம்மாவை கூட்டி கொண்டே வைத்துக் கொண்டு தேமுதிக உள்ள கொண்டு வந்திருக்காங்க. இன்னொரு பக்கம் ஓபிஎஸ் வந்து ஆதரவு கொடுக்குறாரு. இதெல்லாம் வந்து காங்கிரஸுக்கு வந்து ஒரு பதில் கொடுக்கறதுக்கு இதெல்லாம் வந்து அடிப்படையான நன்மையை இவர்களுக்கு தரும் என்பதை விட ஒரு மிரட்டலுக்கு பயன்படும். அதாவது ஓபிஎஸ் வருவதனால் தேவர்கள் எல்லாம் வந்து விடுவார்கள், அம்மா விஜயகாந்த் வருவதனால் நாயுடு ஓட்டுகள் எல்லாம் வந்துவிடும் என்று ஒரு தேமுதிக வெறும் சாதிய பார்வையில பார்க்க முடியாது. இல்லை, அப்படித்தான் நினைக்கிறான் ஒவ்வொருத்தனும். இப்போ ஓபிஎஸ் ஜாதியவா பேசுறாரு, தேவமார் ஓட்டெல்லாம் அவருக்கு வரும் என்று தானே பேசுகிறான். இவர்கள் அந்த தெலுங்கு பேசுகிறவருடைய ஓட்டெல்லாம் வரும் என்று தானே இவர்கள் பேசுவதை வைத்து தான் நான் சொல்கிறேன். இவர்கள் கட்சி பொதுவாக நடத்தினாலும் ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு வகையான மக்களுடைய ஆதரவு, தன் சமூக மக்களுடைய ஆதரவு கிடைக்கும் என்று அவர்கள் காட்டுகிறார்கள். அதை வைத்து சொல்லுகிறேன். எனக்கு அது இருக்கிறதா இல்லையா என்பதை நிலைநாட்டுவது நோக்கம் இல்லை. நான் என்ன சொல்லுகிறேன் என்றால், இதெல்லாம் காட்டி காங்கிரஸ் வெளியானால் அந்த இடத்தை இவர்கள் 2 பேரும் சேர்ந்து நிரப்ப முடியாது. காங்கிரஸ் பொதுவான வாக்குகளை, சிறுபான்மை வாக்குகளை பிரித்து கொண்டு போய்விடுவான். அதற்கு பிறகு ஓட்டும் இருக்காது, கூட்டும் இருக்காது. இவர் என்னதான் திருப்பரங்குன்றத்தில் ஊரடங்கு சட்டம் போட்டாலும், தீபம் ஏற்றக்கூடாது என்று சொன்னாலும் என்ன, சிறுபான்மை வாக்குகள் இப்பொழுது காங்கிரஸுக்கு பெரிய அளவுக்கு உண்டு. அது இவர் கிறிஸ்டியனாக இருக்கிறாரு, இவருக்கு இது சொல்லக்கூடாதுன்னு அது இயற்கையாக அவன் நம்ம ஆள் ஒருத்தன் வரட்டும் என்று போடுவார்கள். ஆக சிறுபான்மை வாக்குகள் பிந்து விட்டால் அது திமுகவுக்கு தோல்வியாக அமைந்துவிடும். காங்கிரஸ் வெளியே வந்தால் திமுக தோற்கும். இப்பொழுதும் வெற்றி பெறுமா என்பது எனக்கு உறுதி இல்லை. ஏனென்றால் ஆன்டி இன்கம்பன்சி அதை வெற்றி பெற விடாது என்று நான் நினைக்கின்றேன். அது வேறு. இது பயம் ஸ்டாலினுக்கு இருக்கிறது. அதனால சோனியா வரையிலும் போய் தூது விடுகிறார். அது ஒரு பக்கம். இப்போ நான் இதை ரொம்ப வேடிக்கையாக ஒன்று சொன்னேன். அதாவது இந்த காங்கிரஸ் வெளியே வர வேண்டும் என்ற பேச்சு ஆரம்பித்தவுடன் பானா சிதம்பரம் பார்க்க போகிறார் இயற்கையாக. அதான் நான் ஒரு நாடக பாணியில் சொன்னேன். எண்ணெய் தேய்த்து கொண்டிருந்தார் நம்முடைய ஸ்டாலின். அப்பொழுது என்ன முதுகில் விட்டு போச்சே அப்படின்னு எண்ணெய் கிண்ணத்துலேருந்து எண்ணெய் எடுத்து முதுகில் தேய்ச்சி விட்டு, கவலைப்படாதீங்க, காங்கிரஸ் அங்கே போனால் நான் மூப்பனார் மாதிரி தனி காங்கிரஸ் வைக்கிறேன், பிறகு உங்களோட கூட்டு வைத்துக் கொள்கிறோம்,
நரசிம்மராவ் காங்கிரஸ் தோற்றது போல ராகுல் காங்கிரஸ் தோற்கும். நீங்கள் ஒரு 15 இடங்கள் எங்களுக்கு தாருங்கள், நம்முடைய அணிதான் வெற்றி பெறும் என்று எல்லா எம்எல்ஏக்களும் நம்மிடம் வந்து விடுவார்கள். அங்கு காங்கிரஸ் ஒன்றும் இல்லாமல் போய்விடும். நம்ம உண்மையான காங்கிரஸாக ஆகி உங்களுக்கு பலம் தருகின்றவனாக நான் இருப்பேன். என்னை மட்டும் ராஜ்யசபா உறுப்பினராக ஆக்கி விடுங்கள் என்று சொன்னதாக நானாக கற்பனையில சொன்னேன். இப்படி நடந்திருக்க கூட நானாக போய் பார்த்தேன், அது சொன்னேன். இப்படி தான் நடக்கும் அரசியலில். இன்ஃபரன்ஸ் என்று சொல்லுவார், ஊகம். இப்படி இருந்தால் இப்படி தான் நடக்கும். ஆக பாசம்பரம் செல்வ பெருந்தகை 2 பேரும் ஸ்டாலினோடு தான் இருக்க வேண்டும் என்பதில் குறியாக இருப்பதற்கு காரணம், இல்லாவிட்டால் தாங்கள் எம்பியாக எந்த காலத்திலும் ஆக முடியாது என்ற அடிப்படையில் தான் அவர்கள் இருக்கிறார்கள். இவருக்கு ஏகப்பட்ட கிரிமினல் கேஸுகள் இருக்கின்றன. ஆகவே செல்வ பெருந்தகை வெளியே வரமாட்டார். கொஞ்சம் பேர் பதவி வேண்டும் என்று நினைத்தே பழக்கப்பட்டவர்கள் அங்கே போய்விடுவார்கள். ஆக ராகுலை இப்பொழுது யோசிக்க வைப்பது வேறொன்றும் இல்லை. இந்த காங்கிரஸை உடைத்து விட்டால் மறுபடியும் வீணாக போய்விடுவேன், பழைய நரசிம்மராவ் காங்கிரஸ் மாதிரி ஆகிவிடக்கூடாதே என்று அஞ்சுகிறார். திமுக அதுக்கு வலி சேர்த்து விடும். உனக்கு வேண்டிய பணம் நான் தருகிறேன், ஓகே எம்எல்ஏ சீட்டுகள் தருகிறேன். காங்கிரஸ் திமுக அதில் மன்னன். அதனாலே காங்கிரஸ் உடைப்பதற்கு தயங்குகிறது. இல்லாவிட்டால் வெளியே வந்து அரசியல் நடத்துவதற்கு தயாராகிவிட்டது. ஆனால் இது வெளியே வந்தால் இவர்கள் வெற்றி பெறுவார்கள் என்பது இல்லை. விஜயும் காங்கிரஸும் வெற்றி பெறும் என்று இல்லை. சிறுபான்மை மக்களுடைய ஓட்டுகள் சிதறி திமுக தோற்றுவிடும். காங்கிரஸ்ல இன்னொரு குரலும் எழுந்திருக்கு, இந்தியா கூட்டணிக்கு ஸ்டாலின் தான் தலைமை ஏற்க வேண்டும் அப்படின்னு சொல்லி மணிசங்கர் ஐயர் வந்து சொல்லியிருக்காரு. கருணாநிதி காலத்துல இருந்து எப்பவும் அதுக்குள்ளேருந்து ஆள் பிடிச்சி அவங்கள விட்டு பாராட்ட விடுவாங்க. இந்த மணிசங்கர் ஐயர் எங்க காலங்கட்ட காலத்துல போய் இது மணிசங்கர் ஐயர் சொல்றாரு, இந்தி கூட்டணிக்கு ஸ்டாலின் தலைமை தாங்க வேண்டும் என்று. எங்கேயாவது உலகத்தில் வந்து நான் சொல்லுவானே, இவருக்கு தெற்கு தெரியுமா வடக்கு தெரியுமா, இங்கே என்ன அடிப்படை, ஆனானப்பட்ட காங்கிரஸ் கட்சியை கவிழ்த்து விட்டு வந்த ஊழல்வாதிகள் இவர்கள். அது ஒரு போகட்டும். இதெல்லாம் இந்த மாதிரி பேசுறதுக்கு இன்னொரு கூட ஏதோ சொன்னார், அகில இந்திய தலைமையை நோக்கி நகழுகிறார், இனிமேல் அப்புறம் தமிழ்நாடு பிரதம மந்திரியாக ஆகிவிடும். இல்ல பிரதமர் ஆகுவார் அப்படின்றதெல்லாம் சொல்லல, இந்தியா கூட்டணிக்கு அவர் தலைமை ஏற்க வேண்டும். இப்போ காங்கிரஸ் வெளியேறிட்டா இவருடைய கூட்டணி அங்கே பாராளுமன்றத்தில் ஒன்றும் இல்லாமல் போய்விடும். மக்கள் நீதி மையம் திமுக கூட்டணியில இருக்காங்க. அவங்க மதுரையில கூட்டணி கட்சிகள் எல்லாம் ஒருங்கிணைத்து காந்தியை நினைவு கூறுவோம் அப்படின்னு ஒரு கூட்டம் நடத்தி இருக்கிறாங்க. அதுல ஸ்டாலின் வந்து பங்கேற்று ஸ்டாலின் வந்து காந்தியை போற்றுகிறார் என்றால் இல்ல காந்தியை வந்து வெளியில தேடாதீங்க, உள்ளத்துல இருந்து தேடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. நீங்க கொடியிலேயே தேடுங்க, நேரிட்ட தேடுங்க, பொன்முடிட்ட தேடுங்க, செந்தில் பாலாஜிட்ட தேடுங்க, எல்லாம் உள்ள தேடுங்க காந்திய. இதெல்லாம் சும்மா வந்து பேச்சு. காந்தி இன்னைக்கு இருந்தார்னா நல்ல வேளை கோர்ஸே என்னை கொண்டு விட்டான், இல்லைன்னா இதையெல்லாம் கேட்க வேண்டிய நிலை வந்திருக்குன்னு வருத்தப்பட்டிருப்பாரு. இந்த ஸ்டாலினுக்கும் இந்த காந்திக்கும் என்ன தொடர்பு? எந்த பொது வாழ்க்கை ஒழுக்கமுறையை இந்த கட்சியில் வைத்திருக்கிறார்கள். இவர் வந்து மத்திய அரசு உள்ளே தேடுகிறேன் என்று சொல்லுகின்ற அளவுக்கு என்ன வந்தது என்று கேட்கிறேன். பாஜக செய்த பெரிய தவறு அந்த 125 நாள் வேலை திட்டத்தில் உள்ள காந்தி பெயரை எடுத்தது. நான் சொல்கிறேன், காந்தி என்கின்ற மனிதன் 1000 ஆண்டுகளுக்கு ஒரு முறை தோன்றக்கூடிய மனிதன். அந்த மனிதனுடைய பெயரை வைத்திருப்பது உனக்கு பெருமையா? வள்ளுவன் பெயரை, புத்தன் பெயரை, காந்தி பெயரை வச்சிருக்க பெருமை. அதை விட்டுவிட்டு இது காங்கிரசினுடைய அடையாளம் காந்தி என்று மோடி தவறாக நினைக்கிறார். அதனாலே காந்தி பெயரை எடுக்கிறார். காந்தி இந்த மக்களுக்கு பொதுவானவன். அவன் காங்கிரஸையே கலகி சொன்னவன். அவரவர் அரசியலை அவரவர் நடத்துங்கள், விடுதலை பெற்று விட்டோம் என்று சொன்னவன். ஆகவே காந்தி பெயரை எடுத்தது யாருக்கு உடன்பாடு? நீ ஆட்சியிலிருந்து சொல்லுகிறாய், நான் ஆட்சிக்கு வெளியே இருந்து சொல்லுகிறேன். காந்தியை போல ஒரு மனிதன் 1000 ஆண்டுகளுக்கு ஒரு முறை பிறப்பான். உடன்பாடு இல்லைனாலும் அதை பாஜக எடுக்கிறாங்களா? அதுக்கு எதிர்த்து நீங்க அதைத்தான் நான் சொல்றேன். இந்த காங்கிரசினுடைய ஆள் காந்தி என்று பாஜக தவறாக நினைக்கிறது என்றுதான் நான் சொல்கிறேன். நான் ரொம்ப கேவலம் இல்லையா? நாம் காந்தியை கோட்சே கொன்றார் என்பதே நாம் சகிக்க முடியாத ஒரு குற்றமாக கருதுகிறோம். அது காந்தியினுடைய பெயரை அந்த திட்டத்திற்கு வைத்தால் நாடு முழுவதற்குமான திட்டம், உலகத்திலேயே பெரிய வேலைவாய்ப்பு திட்டம், அதுக்கு காந்தி பெயரை வைத்தார்கள். அதை இவர் எடுக்க வேண்டிய தேவையில்லை. நான் சொல்வேன், அந்த திட்டம் காங்கிரஸிடமிருந்து வந்தது, அதை நீ வைத்துக் கொள்ளுகிறாய், அது நல்ல திட்டம் என்று அதை 125 நாளாக பெருக்குகிறாய். காந்தி பெயர் இருந்தால் என்ன? அதெல்லாம் எல்லாம் காங்கிரஸ் செய்தது பூராவையும் மறுத்து விட்டு நாம் புதிய ஆட்சியை நடத்த முடியுமா? முடியாது. இல்ல பிஜேபி செய்யற பிழை தானே இப்ப உங்க அந்த மாதிரியான ஒரு கூட்டத்தை நடத்துறதுக்கான ஒரு காரணமா இருக்கு. பிஜேபிக்கும் யோக்கியதை இல்லை, ஸ்டாலினுக்கும் யோக்கியதை இல்லை. காந்தியினுடைய அவர் வந்து கொள்கை ரீதியான எதிர்ப்பாளி மோடிக்கு. காந்தி காங்கிரசினுடைய தலைவர் என்று அவர் நினைக்கிறார். அது ஒரு பிழையான சிந்தனை. ஆனால் இவர்களெல்லாம் காந்தியை கொண்டாடுகின்ற காலம் வந்தது என்பது உண்மையிலேயே வந்திருந்தால் ஸ்டாலின் ஆட்சி தொடரட்டும் என்று நாங்களெல்லாம் சொல்லுவோம். காந்தியை பின்பற்றுவது என்று ஸ்டாலின் முடிவு செய்து நேரிய ஆட்சியை வழங்குவது என்று முடிவு செய்து விட்டால் ஸ்டாலின் ஆட்சி நான் 50 ஆண்டுகளுக்கு நடக்கின்றேன்.
முடிய வேண்டும் அல்லவா? சும்மா பேருக்கு வள்ளுவனுக்கு 133 அடி சிலை வைப்பது ஒரு ஒழுக்கமும் கடைபிடிக்கப்படுவதில்லை. நாட்டையே சூறையாடுவது, 133 அடிக்கு சிலை வைப்பது, காந்தி பேர் இருக்க வேண்டும் என்று சொல்வது, பொது வாழ்க்கையில் நேர்மை இருக்க வேண்டும் என்பதை பற்றி அவர்கள் கவலைப்படுவதே இல்லை என்பதெல்லாம் வெறும் அடையாள அரசியல், சிம்பாலிக். ஓகேங்க, நிறைய தகவலை பகிர்ந்துட்டீங்க. உங்க நேரத்துக்கு நன்றி சார். 20 ஆண்டுகளாக உலக நாடுகளுக்கு உயர்தர சமையல் எண்ணெய் மற்றும் உணவுப் பொருட்கள் ஏற்றுமதியில் இந்திய அரசின் ஸ்டார் எக்ஸ்போர்ட் ஹவுஸ் அங்கீகாரம் பெற்ற கயல் ஆக்ரோ ஃபுட்ஸ்.